போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. 9 கிலோமீட்டர். இப்போ சூடாக இருக்குது டனல். என்ன இது, என்னையா இது, உள்ள என்னென்ன வச்சுக்கிறீங்க? ஓப்பன். என்ன பண்ணுறாங்க? என்ன செக்கிங்கா? என்ன ஃபோட்டோவில் எடுத்துக்கிறாங்க? அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ, ஹாய், tell me sir. சும்மா அப்புறம் நம்ம எங்கன்னா கூப்பிட்டு போய் தனியாக இடத்துல வந்து அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இதுதான் 10 ரூபாவா? ஓப்பா, என்னையா இது பாருங்களேன், விழுந்தாத்தோட காலி வழியாங்க. இங்கே ஒரு டனல் அதே மாதிரி கட்டுறாங்க, இங்கே ஒரு டனல், அங்கே ஒரு டனல். போகலாமா? நம்ம இப்போ வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய டனலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினானி நஸ்ரிக் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் வந்து இது நீளமாக இருப்பது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இவ்வளோ நீளமாக இருக்கிற டனலுக்குள்ளே இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சரி வாங்க, இந்த டனல் வந்து எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்களேன், அப்படியே உள்ளே வந்து லைட்டுங்கெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. 9 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து 6 மணி ஆகுது. பட் என்ன ஆகும்போதோ தெரில. சரி வாங்க, இந்த டனலுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஸ்பீக் நவ். ஓய் ஓய், ஸ்பீக் மீ ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே எல்லாரும் வந்து இங்கே வேலை பண்ணுறது டனல் மெயின்டனிங்கு, அப்புறம் கரண்ட் எல்லாத்துக்கும் வந்து இவங்க தான் எல்லாமே எல்லாமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ரொம்ப ஸ்லோவாக போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து இந்த டனலுக்குள்ளே போகலாம். ஓ சாரி, இவ்வளோ சூடாக இருக்குது. டனல் ரொம்ப சூடாக இருக்குதுங்க இங்கே. ஓ அது கலர் லைட்டாக போட்டுக்கிறாங்க. செம்ம சூடாக இருக்குது டனல். என்ன இது, என்னையா இது, உள்ள என்னென்ன வச்சுக்கிறீங்க? 50 கிலோமீட்டர் தான் ஸ்பீடாக போகணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டனல். லைட் ஃபெசிலிட்டிஸு ஏதோ பங்கர் மாதிரி இருக்குது. ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய டனல் போட்டுக்கிறாங்க. சென்டரில் வந்து கல் மாதிரி வச்சு நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க கல் மாதிரி வைக்கல, சென்டரில் ஒரு அந்த பிளாஸ்டிக் தான் வச்சுருக்குறாங்க. ஃபோனு, எமர்ஜென்சி எல்லாம் வச்சுருக்குறாங்க. சவுண்டே ஒரு மாதிரியாக இருக்குங்க. டனலில் ஆரம் அடித்தா காது கிழிக்கிற மாதிரி சவுண்ட் வந்துக்குதுங்க. அவ்வளோ ஜோராக சவுண்டு கேட்குது, எக்கோ அடிக்குது. இது ஏதோ எனக்கு இந்த டனல் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் தான் எனக்கு படமே ஞாபகம் வருது. ஏன்னா சேம் அது கூட நிறைய இந்த டனல் சீக்வன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது ஒம்பது கிலோமீட்டர்னா கரெக்டாக நம்ம இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 9 கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 9 கிலோமீட்டர் டனல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் போதும். இங்கே பக்கத்தில் வந்து டேம் இருக்கா, நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருக்கு இருக்கான் டேமு. அதுவும் பார்க்கலாம். ஆனால் தண்ணி போகிறது பார்க்க முடியாது இந்த இருட்டில். அது ஒரு பிரச்சனை.
ஃபோன் பூத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஆச்சு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 154 கிலோமீட்டர். 6 மணி. இன்னும் 3 ஹவர் ஆகும். இந்த ஃபோன் பூத்தெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, சைடில் லைட்டு, அடுத்து சைடில் லைட்டு, கீழே லைட்டு, இங்கே க்ரீன் லைட்டு, மேலே ஒயிட் லைட்டு, கலர் லைட்டு, அங்கே பக்கத்தில் ரெட் லைட்டு. 50-50 50-50 மீட்டரில் இங்கே ஃபோன் வச்சுருக்குறாங்களாம். சரி பார்க்கலாம் இருங்க, வந்து இங்கே ஃபோன் சிஸ்டம் எப்படி தான் இருக்குன்றது. இது டோரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஓப்பன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஓ ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர் எதனா ஓப்பன் பண்ண யாரோ ஃபோனில் வந்து ஹலோ ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுங்கிறாங்க. அதாவது நம்ம டோர் எதனா ஓப்பன் பண்ணாவே வந்து அவங்களுக்கு கால் வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிடுது. அங்கே நம்ம போய் ஃபோன் பண்ணோன்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணாவே அவங்களுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஓ எப்படியோ நம்ம வந்து அங்கே அலுவலகம் செஞ்சோம், நம்ம டக்குன்னு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடாலி வச்சுருக்காங்க. கோடாலி எதுக்கு? ஃபயர் வந்துச்சுன்னா உடைக்கிறதுக்கும் அதெல்லாம் வைக்கல. ஆனால் கோடாலியும் அப்புறமா ஃபயர் அணைக்கிறதும் அப்புறமா காலும் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம அது டோர் ஓப்பன் பண்ணி தச்சுனமே அங்கே அவங்களுக்கு கால் கனெக்ட் ஆகிருக்கும் போல். ஓ ஏதோ பிரச்சனை போல், அதான் டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். இது இல்லாமல் உள்ள கேமராவும் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வேறு கேமராலாம் எடுத்துகிட்டு போயிருந்தவங்களுக்கு எங்கிட்ட தெரிஞ்சிருக்கோம், ஏய் யாரா அவன் கேமராவில் எடுத்துகிட்டு வந்துக்கிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டனலில் பிடிச்சிருவாங்களோ தெரில. அதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். இன்னும் இது 9 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 9 கிலோமீட்டர் தாண்டிட்டோம் போல். நம்ம போயினே இருக்கணும். இவ்வளோ பெரிய டனல் அங்கே இதுதான் லாங்கஸ்ட் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானா? ஓகே, ஏதோ ஒரு டனல். ஆனால் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த டனல். குளிருது. உள்ளே வந்து எதுவுமே இல்லையா, ஆனால் இவ்வளோ குளிருது எப்படி? ஓ ஜாக்கெட் போட்டால் கூட குளிருது. ஓ அப்பா இவ்வளோ குளிருதுடாப்பா சாமி. 9 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோம் போலையா. இன்னும் முடியல டனல். ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, அப்படியே போக 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 இன்னும் எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க இப்படி இருக்குது. இது நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம்னா இது வந்து இவங்க கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இருப்பா அப்பா. ஐயோயோ இன்னும் 400 மீட்டர்ஸா? இல்லையே, என்னடா இது? ஷை அதனால வெளியே வந்துட்டோம் போல். 9 கிலோமீட்டர் ஆயிடுச்சா? இன்னும் இதுக்கு ஒரு எண்ட் இல்லையா? என்னது இது? ஃபேன் ஓடிங்குது மேலே. உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து மேலே அமிச்சுங்குது. ஆனால் இங்கே ஐயோ வந்துட்டோம்டாப்பா. டனல் விட்டு வெளியே வந்தாச்சு. ஓ பார்த்துட்டாங்க என்னாச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க? நான் செக்கிங்கா? क्या प्रॉब्लम सर? क्या प्रॉब्लम? प्रॉब्लम नहीं है. इतना फोटो लड़तेंगे दिल में सर. टनल के अंदर क्यों रुके थे? सॉरी? टनल के अंदर क्यों रुके थे? हिंदी आई कैन अंडरस्टैंड. तो आपके साथ बात करो.
ஐயோ என்ன ஏண்டா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நினச்சேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணால் ஏதோ எனக்கு தெரியாதுயா. சரி போய் பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளே இதுக்காக பிடிச்சிருக்காங்க, இவங்களை எதுக்காக பிடிச்சிருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்க? சேஃப்டி क्या भाई सॉरी कंट्रोल रूम यस भाई हेलो हाँ यस टेल मी सर No, I can stop your bike inside tunnel. सर 1 मिनट का बात हाँ यस सर टेल मी सर stop sir because yeah some breathing issues that's why stop. No sir sorry no sir no problem thank you. Why sir why you asking okay KS 5 HP 5 HP 9156 sorry sir now I'm going to Jammu. I'm a traveler. Sorry going to Kashmir Srinagar. Yes I come from Chennai yes why but inside shop no stop is not allowed only go okay but I don't know because briefing should that's it. One second. ஓகே பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு வந்தாச்சு. இங்கே போட்டுக்கிறாங்களாம் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வண்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடவே இல்லை. ஆனால் இங்கே சொல்கிறாங்க வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம டனல் வெளியே வந்து அடிச்சு இப்போ நம்ம போகலாம் வெளியே. இங்கே இருக்கு ஓகே பாஸ். இப்போ நம்ம வந்து இந்த டனல் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம போகலாம். அங்கே டனலில் வந்து நம்ம அங்கே வந்து நம்மளை டக்கு நம்ம கூப்பிட்டுச்சுன்னா ஏதோ பெரிய பிரச்சனை போல் அப்படியே நினச்சேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வண்டியை வந்து எதுக்கு அங்கே ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டாங்க. அங்கே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல, ஃப்ரண்ட்டில் போர்டும் இருந்ததில்ல. இது இல்லாமல் வந்து இங்கே பார்த்திங்கன்னா காற்று வேறு அதிகமாக இருக்குது. சரி அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு க்ளவுஸ் மாட்டிக்கலாம் சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் கேட்கும்போது இல்லை கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்துச்சு அதனால வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். பட் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனாலையும் அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோம். நம்ம போலீஸ் இங்கே நிற்கிறாங்க, எல்லா பக்கம் இருக்கிறாங்க போலீஸு. அதனால நம்ம வந்து அவங்ககிட்ட அப்படி சொல்லி தச்சுனோம். இங்கே பக்கத்தில் இருக்குது மெடிக்கலு, அவங்களுக்கு எதுனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சூப்பர்யா, ஏன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே. அங்கே நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி தச்சுனமே அவங்களுக்கு ஃபோன் போகுது ஒன்று. ரெண்டாவது அந்த டனலுக்குள்ளே என்ன நடந்தாலுமே டக்குன்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அது சூப்பரில். ஆனால் நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணது இவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலையே. உள்ளே கேமரா வச்சுருப்பாங்களோ. சரி அப்போ கூட கேமரா வந்து இந்த அங்கிள் அங்கே வண்டி சரியில்லை அங்கிள் ஆல்ரெடி. சரி வாங்க ஒரு वली இல்லை விட்றேன். कितना किलोमीटर का? 2 किलोमीटर हाँ ज़्यादा नहीं, गाड़ी में आ रही हो इसकी वजह से छुट्टी है ना. एक मिनट बैग फ्रंट लो போட்டுறேன், இல்லை நான் உங்களுக்கு இடம் கிடைக்காது. मेरे को दे दो, मैं पकड़ लेता हूँ. नहीं हो गया बस हो गया. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்துங்கிறாங்க. ஏன்னா நார்மலாக ரோடானா பிரச்சனை இல்லை, நம்ம அவங்க லிஃப்ட் எவ்வளோ தூரம் கூட நம்ம கொடுத்துடலாம். பட் இதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் வர
அதனாலவே கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற காடி தான். பட் எல்லா ரோட்லேயும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. அது ஒரு ஏன்னா நம்ம வேறு சிங்கிளாக போய்ங்கிறதுல அது ஒரு பயமாக இருக்குது. ஆனால் இங்கே 2 கிலோமீட்டர்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை. இது இல்லாமல் அங்கிள் பார்க்குறதுக்கு இங்கே தான் வேலை பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த டனலில் வேலை பண்ணுறங்க எல்லாருமே வந்து இந்த ஃபண்டிங்கில் வந்து லிஃப்ட் கேட் அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால எல்லோரும் லிஃப்ட் வாங்கிக்கின்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரி, லிஃப்ட் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்துலலாம் இங்கே வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓன்லி ஓன் வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குங்க. எனக்கு எப்படி பார்த்தாலும் 10 கிலோமீட்டர் ஆகும். சாரி 10 மணி ஆக போகுது. இன்னைக்கு கொஞ்சம் கோல்டு வேறு, மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகுது. அதனாலவே கொஞ்சம் மாஸ்க் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அங்கேருந்து நம்ம வர வெளிக்கு நம்ம க்ளவுஸே நம்ம போடலங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக க்ளவுஸ் போட்டது எங்கன்னா ராஜஸ்தானில் போட்டது. அப்புறம் க்ளவுஸே போடல. ஏன்னா இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று ஃபோன் டச் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேன். சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுதான் சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். பட் இங்கே நைட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால க்ளவுஸ் போட்டு தான் ஆகணும். இது இல்லாமல் கொஞ்சம் இப்போ போகிறது கொஞ்சம் ரோடுங்கள்லாம் கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன். அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. க்ளவுஸு ஒரு ரைடருக்கு தேவையான அனைத்து போட்டாச்சு. இது எனக்கு லிஃப்ட் கொடுத்தது அது மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாவம் அவங்கள கூட்டின்னு வந்துட்டு கீழே வச்சுட்டு அப்புறம் அது ரொம்ப பாவமானது ஒன்று. ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குது. அவங்க நினச்சிருப்பாங்க, ஐயோ இவங்க கூட ஏன்டா வந்துமோ, அவங்க கூட நம்ம போகலாம், நம்ம படிச்சிருப்போம் போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நினைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனாலவே நான் வந்து நம்ம ஊரில் நார்மலான ரோட்டில் லிஃப்ட் கொடுத்து வரேன். ஆனால் தெரியாத ஊரில் யாருமே இல்லாத டைமில் லிஃப்ட் கொடுக்குறது டேஞ்சர் தான். அது வந்து யாருமே தனியாக லிஃப்ட் கொடுக்குறது இன்னும் டேஞ்சர். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து கெட்டது பண்ணுறதுனால வீட்டுக்கு போகிறதுக்கோ ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் அவங்க வந்து லிஃப்ட்டை கேட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம இவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா நம்ம எங்கன்னா அப்புறமா கடத்தின்னு போய் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் பயம் வந்துடும். ஏன்னா யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பான். அதனால எல்லாருக்கும் அந்த நாய் பண்ணுறதுனால எல்லா நல்லவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நடக்குது. அதனால் யாரும் லிஃப்ட் கொடுங்க, ஆனால் அந்த ரோட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் தான் வந்து இந்த மாதிரி இப்போது இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, அதனால இங்கே ப்ராப்ளம் இல்லை. சும்மா அப்புறம் நம்ம எங்கன்னா கூட்டின்னு போய் தனியாக இடத்துல வந்து அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு இதான் என்ன பை? ஓகே 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 பை. ஓகே ஓகே பாஸ். இப்போ நம்ம வந்து 2வது டனலுக்கு வந்திருக்கிறோம். அப்போயே நம்ம பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் டனலு. இது பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் கம்மி, 8.5 கிலோமீட்டர்ஸ் டனலாம். இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து போகலாம். இந்த டனலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிகுண்டா கூஸ்குண்டா டனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. பாரத் மேலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த டனல் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கேயும் வண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போல். இங்கே நம்ம வந்து வண்டி ஸ்டாப் பண்ணாமல் போயிடலாம். இன்னும் பேர் இது பேரே வந்து வாயிலே வரமாட்டேங்குது. சரி போகலாம். இங்கே நம்ம லாஸ்ட் வாட்டி டனல் வந்து நம்ம நைட்டில் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம டேல இந்த டனலில் நம்ம போகிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரே டனலில் 2 பேர் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டனலில் வந்து சிங்கிள் வே, அதாவது இங்கே இங்கேருந்து
போகிறது மட்டும்தான். வர்றதுக்கு அந்த பக்கம் ஒரு டனல் இருக்குது. 2 டனல் 9 கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்க பாருங்களேன். ஆனால் இது சூப்பராக இருக்குதுங்க. இது செம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 60ல் போகிறோம். நம்ம ஸ்பீடாக போகலாம். வேற மாதிரியா இருக்குது. ஆனால் இங்கே போகிற மாதிரி தெரியுது. இங்கே லைட்டிங்கெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆரன் அடித்தா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அடிச்சு பார்க்கலாம் ஆரன். என்னோடது இன்னும் அவ்வளோவா கேட்கல. ஹெல்மெட் கொஞ்சம் கிளாஸ் எடுத்தா சவுண்ட் எப்படி வருதுன்றதை நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு பேசினா சவுண்டு இப்படி கேட்கும் உங்களுக்கு. செம்ம டனலுங்க. சும்மா கட்டி பார்க்கலாமா எக்கோ அடிக்குதான்னு. எக்கோ அடிக்குது. அப்படியே ஒய்யன்னு போயிட்டே இருக்கலாம். இங்கே இங்கெல்லாம் நாய் குறைஞ்சிச்சுன்னா இன்னும் கதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. நாய் குறைஞ்சிச்சுன்னா இங்கே அவ்வளோதான் போறியே. இந்த இடத்துல பாருங்களேன், எல்லா மலைகளும் வந்து ஒரே பக்கம் சேர்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோங்க. ஹில்ஸ் மேலே இருந்து எப்பயோ கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது ஒரே ஒரு பில்டிங் மட்டும் சிங்கிளாக இருக்குது. எல்லாம் சின்ன பில்டிங், இது ஒன்று மட்டும் பெரிய பில்டிங்கு, எல்லாம் ரூம்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இவ்வளோ தூரம் வந்து வண்டி ஸ்லோவாக போயிருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். என்னடா இங்கே வண்டி ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க எல்லா பக்கம்? லொக்கேஷன் கரெக்டாக தான் நம்ம போட்டுக்கணும்ல. நிறைய ரூம்ஸு ரெசார்ட்ஸு எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இங்கே கட்டினா செம்மையாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இங்கே ஒரு பெருசாகிடும். எல்லோரும் வந்து இந்த மாதிரி இடத்துல ரூமுக்கு எடுத்தால் செம்மையாக இருக்கும் வியூ. பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸுக்கு டாப்லலாம் வீடுங்களா வந்துடும். கஜ 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 கஜன்னு ஆகிடும். இது நான் டனல், சின்ன டனல் தான். டாகி டு நாட் என்டர் திஸ் ரோடு. எல்லாம் இந்த மாதிரி வேனுங்க தான். ஆனால் நார்த்தில் வந்து இந்த டூரிஸ்ட் வண்டிங்கெல்லாம் நல்லா காசு பண்ணுவாங்க போல். ஆனால் எல்லா ஊருக்கும் வந்து எல்லா ஊர்லேருந்தும் அவ்வளோ இருக்கிறது நார்த்தில் பார்க்குறதுக்கு. சவுத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்கவுங்க ஊரில் இருக்கிறவங்க பார்க்குற மாதிரி அப்படின்னு பார்த்தா இந்த ஊரில் தான் வந்து ஜனத்தொகை எல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணால். ஏன் வெயில் வந்தால் கூட குளிர் மட்டும் கம்மியாக மாட்டேங்குது. இப்போ தான் வண்டியே 50ல் போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 40ல் 30ல் ரேஸ் பண்ணால் கூட வண்டி ஆடுது அப்படியே. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு பக்கம் நான் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்களேன். இது ஏதோ நம்ம வேற நாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. என்னன்னு போட்டுக்கிறாங்க, லே 512 கிலோமீட்ரு, ஸ்ரீநகர் 89 கிலோமீட்டர்ஸ். அப்புறமா லே எவ்வளோ கிலோமீட்ரு? 5 கிலோமீட்டர். அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீநகர் இருந்து 400 கிலோமீட்டருக்கு லே போகணும். அதாவது லடாக்கோட கேபிட்டலுக்கு லேக். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த டீ கடை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கையெல்லாம் வர ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கையை மடக்கவும் முடியல, அப்படி இருக்குது. உணர்ச்சி இல்லாமல் இருக்குது. இப்போ டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம போகலாம், ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளால முடியாது. அப்பா சாமி, ஐயோ அதெல்லாம் ஒரு என்ன இருக்குது टी सही अच्छा वो कहाँ है टैंकर वाला? कहाँ है? इन्हें हरा हरा कहाँ है टैंकर वाला?
இங்கே பாருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. இந்த வெரைட்டி நம்ம பார்த்துருக்கோமா, சின்ன கேஸில் போட்டு. ये क्या? मालपुरा मालपुरा मीठा। इधर का नहीं और ये आओ वीट ऐसे खाते हैं इसको चाय के साथ। कितना रुपए? 10 रुपये। 10 रुपये 10 एक टी दे दो फर्स्ट। ये टेस्ट करो बढ़िया है बढ़िया। दे दो என்ன தெரியல, टेस्ट करना चाहिए थोड़ा थोड़ा। इधर 10 रुपये। ये नाम क्या है? नाम इसका है मालपुरा। मालपुरा பேர். சரி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய டன்னல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டன்னலாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லே இல்லை ப்ரோ. நம்ம தான் வந்து லைட் போட்டுனே உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. இருட்டாக இருக்குது பாருங்களேன். லைட்டு போட்டுக்கிறாங்களா இல்லை நைட் இருந்தாலும் போல தெரியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்த டன்னல் உள்ள போகிறது. இது எவ்வளோ தூரத்துக்கு போக தெரில. இவ்வளோ கொஞ்சம் கூட லைட்டே இல்லை, இவ்வளோ இருட்டாக இருக்கு இங்கே. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படம் தான் ஞாபகம் வருது. எல்லா படத்துலையும் இந்த மாதிரி டன்னலில் வச்சு தான் நிறைய க்ரீச்சர்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி கிட்ட இருக்கலாம். டன்னல் விட்டு வரையா வந்துட்டும்பியா எப்படியோ. ஐயோ அதாவது அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து சரி எங்கன்னா வேற மாதிரி பெட்ரோல் பங்க்கில் கேட்கலான்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து அடுத்த பெட்ரோல் பங்க் 50 கிலோமீட்டர் இருக்கா. நேற்று பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் மழை வந்துக்குது நேற்று. ஐயோ ஏன்னா ஃபுல் கோல்டு வேறு. அப்போது நான் ரோட் பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க. இங்கேயும் திரும்ப கீழே போகணுமோ? ரோட் பிளாக் பண்ணிட்டா நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திரும்ப 300 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியதாக இருக்கும். அப்புறமா ஐயோ என்னண்ணா வண்டி ஆஃப் ஆயினே இருக்குது. ஏன்னா மெக்கானிக் கடையில் போய் என்ன கொடுத்தது என்ன பண்ணணும். என்ன நம்ம லேக்கு போகிறதுக்குள்ள அது செக் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறமா லடாக் போகிறதுக்குள்ள அங்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதோட க்ளோஸ் ஆகிடும். அந்த பள்ளத்தாக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ காட்டுறேன் பாருங்களேன் இங்கேருந்து. ஓப்பா என்னையா இது பாருங்களேன். விழுந்தா அத்தோட காலி போலையாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேருந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அப்படியே பூ ரொம்ப பெருசாகுது இங்கே. ஓகே போகலாம். ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது இங்கே இதை பார்க்குறதுக்கு. இந்த வேறு வண்டி ஆஃப் ஆகினே இருக்குது. என்ன கருமம் என்ன ரிப்பேர் பண்ணிக்கிறானுங்களோ. இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு டனல் பார்த்தோம். இங்கே ஒரு டனல் அதே மாதிரி கட்டுறாங்க. இங்கே ஒரு டனல் அங்கே ஒரு டனல். போகலாமா? 2 டனல் இருக்குது. இது கூட சேமு அதே மாதிரி கட்டுறாங்க டனல். இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயின்னு இருக்குது. இதுக்குள்ளே போகலாம் போல். இருங்க லொக்கேஷன் இதுதானே? இதுதான் லொக்கேஷன். இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது தெரியுமா? 140க்கு ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம் இது எவ்வளோ கிலோமீட்டர் டனல். 140லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டனல். இங்கே இதுக்கு 2 டனல் இருக்குது. இங்கே ஒன்று அப்புறமா அந்த பக்கம் ஒன்று. இப்போ தான் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் ஹீட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது கோல்டுக்கு. இந்த பக்கம் ஒரு டனல் அந்த பக்கம் ஒரு டனல். மொத்தம் இங்கே 2 டனல் இருக்குது. இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் இது 30ல் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. நம்ம 30 மேலேக்கே போய்கிறோம். செகண்ட் டனல் பார்த்தீங்கன்னா இது 1 கிலோமீட்டர் கூட இல்லை. 1 கிலோமீட்டர் கரெக்டாக. 2வது டனல் 1 கிலோமீட்டருக்கு அவ்வளோதான். கரெக்டாக 1 கிலோமீட்டர் டனல் இது. அப்போ நம்ம பார்த்தது 9 கிலோமீட்டர். ஆனால் இது 1 கிலோமீட்டர். எங்கே மழை வந்துங்குதுங்க தூருது. ஐயோயோ இது சம்மந்தமே இல்லை மழை வந்துக்குதுங்க. அப்போது இன்றைக்கி நம்மளால் ஸ்ரீநகர் போக முடியாது. பெட்ரோல் பங்கை பார்க்க வேண்டியது, அங்கே தங்கிட வேண்டியது, நாளைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அப்புறம் மழையிலலாம் நஞ்சில் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு டூர்.